ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான வல்லாரக்கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம். அழகாக பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வறுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆயில் ஊற்றி கூட வறுக்கலாம். நல்லெண்ணெய் ஆர் தேங்காய் எண்ணெய் ஆர் கடலெண்ணெய் எதனாலும். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுட்டு கார்லிக் ஒரு கைப்பிடி அளவு அதையும் நல்லா போட்டு வறுத்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய். இப்போ நல்லா உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு ஆயிலில். வெங்காயம் போட்டாச்சு, கார்லிக் போட்டாச்சு. இது ஞாபக சக்திக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கசக்குன்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள், கசக்காது. ஒரே ஒரு மிளகாய் போட்டுட்டேன். அப்புறம் தேங்காய் துருவல் போடுங்க. நான் தேங்காய் பல் போட்டிருக்கேன், 2-3 பல் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் அதே பேனில் கூட கீரையை போட்டு சாட் பண்ணலாம், இல்லைன்னா தனியாக கூட சாட் பண்ணலாம். இது 2 கட்டு, குட்டி குட்டி கட்டாக தான் இருக்கும். இது 2 கட்டு. இதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு, இதில் புளி சேர்க்கக்கூடாது. மெடிசன் உள்ள எந்த ஐட்டம்ஸ்க்கும் நம்ம புளி சேர்க்கக்கூடாது. இதை துவையல் மாதிரி செஞ்சு நீங்கள் தோசைக்கோ இல்லை சாதத்து கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா, என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.